வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: இருமொழிக் கொள்கையிலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான நிலத்தை தமிழக அரசு அடுத்த 6 மாதத்திற்குள் ஒப்படைக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கிளையை தில்லிக்கு வெளியே அமைக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இருமொழிக் கொள்கையிலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் மும்மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டதாகவும் அதை அப்போது அண்ணா எதிர்த்தார் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து இருமொழிக் கொள்கைக்கு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு உறுதியளித்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவை பொறுத்தவரையும் தமிழக அரசை பொறுத்தவரையும் இருமொழிக் கொள்கையைத்தான் பின்பற்றுவோம் என்றும் முதலமைச்சர் கூறினார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் பேசுகையில், மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டினார். பல்லாவரம் மற்றும் வண்டலூரில் 137 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 பாலங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே 55 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. பல்லாவரத்தில் ஜிஎஸ்டி சாலை, சந்தை சாலை, குன்றத்தூர் சாலை சந்திப்புகளை இணைத்து 82 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் கடந்த சில மாதங்களாக இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 மேம்பாலங்கள் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தாக்கல் செய்த இந்த மசோதாவில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் இரண்டாக பிரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளை அண்ணா பல்கலைக்கழகம் நிர்வகிக்கும் என்றும் அண்ணா தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் தனியாக செயல்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரியர் தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்பு தொடர்பாக மாணவர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று பேசிய அவர், செமஸ்டர் இறுதித் தேர்வு தவிர பிற தேர்வுக்கு பணம் செலுத்திய அனைவரும் தேர்ச்சி பெறுவார்கள் என்று கூறினார். பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஆகியவற்றில் வழிகாட்டுதல்படியே அரியர் மாணவர்கள் தேர்ச்சி குறித்து அரசு முடிவெடுத்துள்ளது என்றும், இந்த முடிவு தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலிடமிருந்து எந்த மின்னஞ்சலும் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார். சில மாணவர்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் கோரியுள்ளதால் இன்று வெளியிடப்படவிருந்த தரவரிசை பட்டியல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மாணவர்கள் tnea.online.org என்ற இணையதளத்தில் தங்களின் அக்கவுண்டில் லாகின் செய்து தங்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்க விட்டுவிட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 044223511014 மற்றும் 044223511015 என்ற தொலைபேசி எண்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 5768 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,64,668 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 5,652 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 983 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். மாநிலத்தில் 46,633 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று 57 பேர் உயிரிழந்தனர். தந்தை பெரியாரின் 142வது பிறந்த நாள் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அண்ணா மேம்பாலம் அருகிலுள்ள தந்தை பெரியார் உருவச் சிலைக்கு மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். இந்நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், சாதி மத பேதங்களை எதிர்த்து பெண்ணடிமை விலங்கொடித்து அறியாமை இருள் நீக்கிய பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்று கூறியுள்ளார். தமிழர்களை பெருமைப்பட வைத்த தந்தை பெரியார் வழியில் சமநீதி, சமத்துவம் தழைக்க பாடுபட இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ள சில மசோதாக்கள் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாநிலங்களவையில் உள்ள சில கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பேசினார். சரக்கு மற்றும் சேவை வரி, நாட்டின் பொருளாதார நிலைமை, புதிய கல்விக் கொள்கை, சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கை உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, சமூக நீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட், ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல், காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத், திரு ஆனந்த் சர்மா, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவிட்-19 தொற்று காரணமாக மாநிலங்களவையில் சில மசோதாக்களை எளிதாக நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை அரசு கோரியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திருப்பதி மக்களவைத் தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் துர்கா பிரசாத் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 63. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 01123978046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 99187651 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதா என்று அழைக்கப்படும் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையை பாதுகாக்கவே இந்த சட்ட மசோதா கொண்டுவரப்படுவதாக கூறினார். கூட்டுறவு அமைப்புகளின் பதிவாளர்களின் அதிகாரத்தை குறைப்பதற்காக இந்த சட்ட மசோதா கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடுகளை ரிசர்வ் வங்கி முறைப்படுத்தும் என்றும், முதற்கட்டமாக நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநிலங்களுக்குள்ள உரிமையை பறிக்கும் வகையில் இம்மசோதா இருப்பதாக குற்றம் சாட்டினர். இந்த மசோதாவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு மணீஷ் திவாரி வலியுறுத்தினார். நாடு முழுவதும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் நஷ்டத்தில் இயங்குவதாக நிதியமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறிய திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார், தமிழகத்தில் 128 கூட்டுறவு வங்கிகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரிசர்வ் வங்கிக்கு ஏற்கனவே கூடுதலான பணிகள் இருப்பதால் கூட்டுறவு வங்கிகளையும் அதன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்போது கூடுதல் சுமைதான் ஏற்படும் என்று அவர் கூறினார். மசோதாவை ஆதரித்து சிவசேனா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் பேசினர். நாடு முழுவதும் ஒரே சீரான சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு விரிவான கலந்தாலோசனை தேவைப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவின்படி குடிமக்களின் சிவில் உரிமையை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் அதை நிறைவேற்ற மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் கிளையை தில்லிக்கு வெளியே அமைக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கேள்விக்கு மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் கோரிக்கை வரப்பெற்றதாக கூறினார். ஏற்கனவே சட்ட ஆணையம் தமது அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் கிளையை தென்னகத்தில் சென்னை அல்லது ஹைதராபாத்திலும், வடகிழக்கில் கொல்கத்தாவிலும், மேற்கிந்தியாவில் மும்பையிலும் அமைக்கலாம் என்று யோசனை கூறியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த யோசனையை உச்சநீதிமன்றம் ஆதரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரயில்வேக்கு சொந்தமான 814 ஹெக்டேர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அமைச்சர், இவற்றில் பெரும்பாலான நிலங்கள் ரயில்வே நிலத்திற்கு மிக அருகாமையில் உள்ளவை என்று கூறினார். மாநிலம் வாரியாக இதுகுறித்த பட்டியல் பராமரிக்கப்படவில்லை என்று கூறிய அவர், பெரும்பாலும் பெருநகரங்களிலும் நகரங்களிலும் ரயில் நிலையங்களை ஒட்டியுள்ள பகுதிகளை குடிசை மக்கள் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்தார். தலைநகர் தில்லியில் ரயில்வே நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அடுத்த 3 மாதத்திற்குள் மீட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான நிலத்தை தமிழக அரசு அடுத்த 6 மாதத்திற்குள் ஒப்படைக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், இத்திட்டத்திற்காக தமிழக அரசு அம்மாவட்டத்தில் 961 ஹெக்டேர் நிலங்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறினார். இதில் 431 ஹெக்டேர் நிலத்திற்கான அளவீடுகள் முடிவடைந்துள்ளதாகவும், மீதமுள்ள நிலத்தை அளவீடு செய்யும் பணிகள் முன்னேறிய கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாதவன்குறிச்சி, படுக்கப்பத்து, பாலக்குறிச்சி கிராமங்களில் நிலம் எடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மாநில அரசு நிலத்தை ஒப்படைத்தவுடன் கட்டமைப்பு வசதிகளை அங்கு ஏற்படுத்த 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் மொத்தம் 9000 மெகாவாட் திறன் கொண்ட 12 அணுமின் உலைகளை கட்டுவதற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதோடு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மக்களவையில் நேற்று தெரிவித்தார். கூடங்குளத்தில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின்னீர் அணு உலைகள், மத்திய பிரதேசத்தில் 700 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணு உலைகள் உட்பட 9 அணு உலைகள் கட்டுமான பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவதற்கு கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவு மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி கூறியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு தருமபுரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறதும் டின் ஃபுட்டை வாங்கி சுடு தண்ணியில் ஆற்றி அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு எளிமையான உணவும் கொடுத்துறீங்க. அந்த உணவை உட்கொண்டு வாழுகின்ற அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்துருது. மைனர் மில்லட்ஸ், கம்பு, சோளம், ராகி, திணை, கேழ்வரகு இதெல்லாம் நம் சீதோஷண நிலைக்கு, நம் உடல்நிலைக்கு ஏற்ற அந்த உணவுப் பொருள். ராகியில பாத்தீங்கன்னா மாவுச்சத்து மட்டுமல்லாமல் மைனர் தேவையான அந்த மினரல்ஸ், வைட்டமின்ஸ், இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் ராகியில அதிகம். அருமையான ஒரு உணவான ராகியில கொடுக்கக்கூடிய அந்த களி, இதுதான் அந்த கூழ். ராகி தான் குழந்தைக்கு மிக பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு உணவு. கேழ்வரகில் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, பல்வேறு வைட்டமின், மினரல் இதெல்லாம் எதுவுமே இல்லாம போகும்போது வளர வளர அந்த ஊட்டச்சத்து குறைபாடு. அதனால பாத்தீங்கன்னா இந்த நீட் போன்ற எக்ஸாமுக்கு படிச்சே ஆகணும்னு ஒரு மன அழுத்தத்தை தருகின்ற போது மூளை வளர்ச்சி இது எல்லாமே அதை தாங்கக்கூடிய இடத்தில் இல்லாம பல்வேறு பிரஷர் நீங்க கொடுக்கும் போதுதான் குழந்தைகளால் அந்த பிரஷரையும் தாங்க முடியறது இல்லை. இருவரிச் செய்திகள். சர்வதேச அளவில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,94,44,198 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை சூறாவளி நெருங்குவதால் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அம்மாகாணத்தில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகார் மாநிலத்தில் கோசி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் அறிக்கை சமர்ப்பிக்கிறார். சீன நிறுவனம் ஒன்று இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட முக்கிய தலைவர்களை உளவு பார்த்ததாக வந்த தகவலை அடுத்து அதுகுறித்து விசாரிக்க தேசிய சைபர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு நதிக்கரைகளிலும் கடற்கரையிலும் தர்ப்பணம் செய்ய அனுமதி இல்லை என்று பல்வேறு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. பேரிடர் காலத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்பது குறித்த ஒத்திகை நேற்று திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் குளத்தில் தீயணைப்புத் துறையினரால் நடத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலை அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயிலில் சுரங்கப்பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருமொழிக் கொள்கையிலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிக்க வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான நிலத்தை தமிழக அரசு அடுத்த 6 மாதத்திற்குள் ஒப்படைக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.
உச்சநீதிமன்றத்தின் கிளையை தில்லிக்கு வெளியே அமைக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.